வணக்கம். டிஎன்பிசி வெற்றியாளர்களே, டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் 2ல கேட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 3 பகடைகள் ஒன்றாக உருட்டும் போது அனைத்து பகடையிலும் ஒரே எண் கிடைக்க நிகழ்தகவு என்ன அப்படின்ற மாரி கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ கொஷின் உங்களுக்கு புரியும்படி சொன்னோம்னாக்கா 3 டைஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒரே டைமில் என்ன பண்ணுறாங்கனாக்கா ரோல் பண்ணுறாங்க, அதில் உருட்டி விடுறாங்க. அதில் உருட்டி விடுற அனைத்து டைஸ் அதாவது பகடையிலும் ஒரே எண் கிடைக்க நிகழ்தகவு என்ன அப்படின்ற மாரி கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளுங்க. ஃபஸ்ட்டு நம்ம டைஸ் எடுத்துக்கிறோமா. ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ இது சிம்பிளாக போடலாம், பட் இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஒரு டைஸ் விட்டு உருட்டினாங்கனாக்கா அதனுடைய வேல்யூஸ் வந்து பார்த்தினாக்கா சாம்பிள் ஸ்பேஸ் எவ்வளோ கிடைக்குனாக்கா 6/1 6 கிடைக்கும். 2 டைஸ் ரோல் பண்ண சொல்ல 6/2 36. சரியா? இதே 3 டைஸை வந்து ரோல் பண்ணுறாங்கனாக்கா 6/3 கிடைக்கும். அப்போ 6 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் 216. இப்போ 3 பகடில் விட்டோம்னாக்கா மொத்தம் நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் எவ்வளோ வரும்னாக்கா 216 கிடைக்கும். இல்லை அப்படி என்ன பண்ணுங்கள், இமேஜின் பண்ணுங்கன்னா எல்லாமே அனைத்து பகடிலும் ஒரே எண் 3 டைஸ்லேயும் ஒரே எண் கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு இங்கே போட்டு காமிச்சிருங்க பாருங்கள். ஃபஸ்ட் டைஸ்லேயும் 1, செகண்ட் டைஸ்லேயும் 1, தேர்ட் டைஸ்லேயும் 1. இதேமாரி அடுத்த டைஸில் 2 2 3 3 4 4 5 5 6 6ன்னு வருமா. அப்போ நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் எவ்வளோ கிடைக்கும், இது இன்னும் 6 கிடைக்கும். அப்போ ப்ராபபிலிட்டிக்கான ஃபார்முலா தெரியும் பார்த்தீங்கன்னாக்கா N(A)/N(X). அப்போ N(A) வேல்யூ வந்து 6. டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் வந்து என்னது 216. இப்போ ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். இது என்னது 16 ஆர் 6. நெக்ஸ்ட்டு வந்து 216 வந்து பார்த்தினாக்கா 6ஆல் கேன்சல் பண்ணால் 36 ஆகிடும். அப்போ இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் சி 1/36. இந்த கொஷின் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்னால் ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.